அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. என்னுடைய ரெசிபி வந்து நெல்லிக்காய் லெமன் கசகசா இது மூண்டையும் வச்சு ஒரு ஜூஸ் ரெசிபி தான் எங்களோட ரெசிபி வந்து இன்றைக்கி. கசகசா ஒரு தேக்கரண்டி அளவுக்கு போட்டு நான் இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். நெல்லிக்காயை வந்து சின்ன சின்னதாக வட்டி இப்போ எடுத்துடணும். உள்ளுக்கு இருக்கிற விதையை எடுக்கக்கூடாது. விதை வந்து கொஞ்சம் கசக்கும். இதுவும் கொஞ்சம் கசப்பு தன்மை உள்ள நெல்லிக்காய் தான். இந்த புளித்தன்மை உள்ள நெல்லிக்காயில் இதில் கசப்பும் புளிப்பும் இனிப்பும் இருக்குது. இந்த நெல்லிக்காயில் ஒரு கப் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து தண்ணியும் சீனியும் போட்டு நல்லா மிக்ஸி சேரில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு 2 நிமிஷம் வச்சிடணும். வச்சுப்படுத்த நம்ம வடிகட்டணும். வடிகட்டி நல்லா அமர்த்தி எடுத்துடுங்க. அப்போ தான் அதிலேக்கு ஜூஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா புளிஞ்சு கிடைக்கும். ஏன்னா அந்த கொட்டனில் வந்து நல்ல ஜூஸ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். சுகர் போதாது, நான் இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிறேன். அதுக்கு பேலன்ஸுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒரு கப், அதாவது ஒரு கப் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துருக்கிறேன். அதேமாதிரி 1 லிட்டர் தண்ணிக்கு நான் இப்போ சேர்த்துருவேன். அதில் இது வந்து நல்லா நம்மளுக்கு வயிற்றில் அல்சர் இருக்கிற நம்மளுக்கு அந்த செம்மியா குணம் உள்ளதுக்கு, இருமல் தடுமல் எல்லாத்துக்கும் நல்லா. தடுமல் சளி உள்ளாக்கள் கசகசா சேர்க்காமல் எடுத்துக்கொள்ளுங்க. வெயில் காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா இருக்கும் இது குடிக்கிறதுக்கு. அல்சருக்கெல்லாம் ரொம்ப நல்ல சாமான் இது. அல்சர் உள்ளாக்கள் லெமன் எடுக்காதங்க, கசகசா நல்லா சேர்த்துக்கொள்ளுங்க.